அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு திங்கட்கிழமை நாளாக இருக்குது. இன்று நமக்கு திருவோண நட்சத்திரமும் இருக்குது. மேலும் மாலை 6:27 மேலே அமாவாசை திதியும் தொடங்க இருக்குதுங்க. இந்த திங்கட்கிழமையில் சந்திர ஓரைங்கிறது நமக்கு இரவு 8 to 9 வரும். கரெக்டாக அந்த நேரத்தில் நமக்கு அமாவாசை திதியும் இருக்கும். அதனால் இந்த ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் நீங்கள் ஒன்றா சேர்த்து வைங்க. இதன் மூலமாக 4 திசைகள்லேருந்து உங்களை தேடி பணவரவு உண்டாகும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். அவசியமாக அதை செய்யுங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. சரிங்களா? எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைய நாள், அதாவது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை திதியும் நமக்கு அப்படியே தொடர்ந்து இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தினுடைய முதல் சூரிய கிரகணம் இருக்குது. இந்த சூரிய கிரகணம் 12 ராசிகள்லையும் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அதில் குறிப்பிட்ட ஒரு 5 ராசிக்கு பல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அந்த ராசிக்காரங்க அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூதானமாக நடந்துக்க முடியும். யார் அந்த 5 ராசிக்காரங்க, அவங்க என்ன செய்யணும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு போட்டிருக்கேன். அடுத்தது நாளைக்கு அமாவாசையோடு சேர்ந்து இந்த கிரகணமும் இருக்கிறதுனால இப்போ படையல் போட்டு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் எந்த நேரத்துக்குள்ளார படையல் போடணும் என்பது குறித்து ஒரு பதிவு. அதிலேயே கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யவே கூடாத விஷயங்கள்னு சொல்லியும் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உபயோகமாக இருக்கும். சரி, 3 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் வரும். சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது. மேலும் இந்த நாளில் நமக்கு அமாவாசை திதியும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய அமாவாசை திதி நம்மளுடைய கடன் பிரச்சனை, கஷ்டம் எல்லாத்தையுமே போக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பெரிய கஷ்டம்னு பார்க்கும்போது பண கஷ்டம்தான். பண கஷ்டம் இருக்கிறதுனால தான் நம்ம கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறோம். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு நமக்கு மேலும் மேலும் சுமை அதிகமாகிட்டே போகுது. கடன்காரங்க வீட்டுக்கு கேட்குறாங்க. இதனால் ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்துக்குமே மூலாதாரம்னு பார்க்கும்போது இந்த கடன் பிரச்சனை தான். அப்போ கடன் தீர்வதற்காக இந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம், அதுவும் நான் சொல்கிற நேரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது எல்லா விதமான கடனும் உங்களை விட்டு நீங்கும். இனி கடன் வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அமாவாசை திதி இன்னைக்கு மாலை 6:27 தொடங்கிடுது. இது நாளை மாலை 6:30 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இதில் நமக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை எப்போ வரும்? காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 வரும். ஆனால் நமக்கு இந்த காலையில் 6 to 7, மதியம் 1 to 2 தான் இந்த அமாவாசையோடு சேர்ந்துருக்கக்கூடிய செவ்வாய் ஓரையாக இருக்கும். இரவு 8 to 9 நமக்கு பிரதம திதி வந்துடும். அமாவாசை இருக்காது. சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலை 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 இந்த நேரத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் பணம் சேர்வதற்கும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் கூட செய்யலாம். முதல்ல அந்த 2 நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ, அது பேங்காக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது உங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட நேரில் நீங்கள் போயிட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. சரிங்களா? கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக கடன் அடைஞ்சிரும். அப்படி நேரில் கொடுக்க முடியலங்கும்போது தனியாக ஒரு மொய் கவரோ அல்லது ஒரு பர்ஸோ எடுத்துகிட்டு அவங்களுடைய பேரை ஒரு பேப்பரில் எழுதி வாங்கின அமௌண்ட்டையும் எழுதி ஒரு 10 ரூபாய் 20 ரூபா நம்ம எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதாவது மைத்திர முகூர்த்தத்துக்கு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த நேரத்தில் நம்ம இதை பண்ணிடணும். இது டிஃபால்ட்டு. கண்டிப்பாக இந்த 2 நேரத்தில் நீங்கள் இது போல் பணத்தை நேரில் கொடுங்க, இல்லைன்னா எடுத்து வைங்க. இது ஒன்று பண்ணிடுங்க. கூடவே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி மண்ணகல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ சின்னதாக ஒரு பவுல் மாதிரி கூட மண்ணகல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பெரிய மண்ணகல் விளக்கு கூட எடுத்துக்கோங்க. நல்லதாக ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அமாவாசை நாளில் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி நம்ம பரிகாரம் செய்யும் போது கண்டிப்பாக அது 100% பலனை கொடுத்துரும். அதுவும் இது கடன் பிரச்சனை தீர்வதற்காக நம்ம எடுத்துக்க போகிறோம். கண்டிப்பாக பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து எண்ணி
9 மிளகு வந்து எடுத்துக்கோங்க. இந்த மிளகுங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது. நம்மளுடைய கடன் பிரச்சனை, கஷ்டம் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. எப்போதுமே செவ்வாய்க்கிழமை நாளில் மிளகு வச்சு நம்ம சேனலில் பரிகாரம் சொல்கிறது அப்படிங்கிறது வழக்கம். இப்போ 9 மிளகு எடுத்தாச்சு. அடுத்தது 9 கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம சாதாரணமாக சூடம் காட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த கற்பூரமே நீங்கள் 9 எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும். இப்போ இந்த மிளகு இருக்குது இல்லையா, இது வந்து முழுசாக நம்ம எடுத்தாலுமே ஏதாவது ஒரு இடிக்கல்லில் போட்டோ அல்லது மிக்சர் ஜாரில் போட்டோ இதை கொஞ்சம் குறகுறப்பான பவுடராக வந்து அரைச்சி வச்சுக்கணும். இப்படி தான் வந்து இதை நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும். சரிங்களா? எது எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி பயன்படுத்தினா தான் பலன் வந்து கிடைக்கும். இப்போ இதை அரைச்சி வச்சுக்கோங்க. 9 கற்பூரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காலியான மண்ணகல் எடுத்துகிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அடுத்தது சிவப்பு நிறத்தில் இங்க் வர மாதிரி ஒரு பேனாவை வந்து எடுத்துக்கோங்க. பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அந்த 2 மணி நேரத்தில், அதாவது காலையில் 6 to 7க்குள்ளாரையோ அல்லது மதியம் 1 to 2க்குள்ளாரையோ வீட்டில் மேற்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அதாவது வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வந்துட்டு உட்காந்துக்கோங்க. இப்போ உங்கள் முன்னாடி அந்த காலி மண்ணகலை வச்சுக்கோங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லையா, இதில் மொத்தமாக நீங்கள் பேங்க்கில் வாங்கினது, அக்கம் பக்கத்தில் வாங்கினது, சொந்தக்காரங்கிட்ட வாங்கினது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தம் எத்தனை அமௌண்ட்டோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதணும். இப்போ ஒரு 20 லட்சம்னு வச்சுக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தில் 20 லட்சம் கடன் அப்படின்னு எழுதுங்க. தீர வேண்டும்னு எழுத வேண்டாம். சரிங்களா? 20 லட்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு முடிக்கோங்க. 20 லட்சம் கடன் தீர வேண்டும், 20 லட்சம் கடன் தீர வேண்டும், 20 லட்சம் கடன் தீர வேண்டும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். குறைஞ்சபட்சம் 9 முறையாவது சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே இந்த எலுமிச்சம்பழமானது உட்கிரகிச்சு வச்சுக்கும். அதன் பிறகு இப்போ இந்த அகல் விளக்கு வச்சுருந்தோம் இல்லையா முன்னாடி, அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த மிளகை பவுடர் மாதிரி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்து மேலே அப்படியே வந்துட்டு தூவி விடுங்க. அப்படியே எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்படியே வந்துட்டு நீங்கள் தூவி விடுங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் விட்டு இந்த கற்பூரத்தை வந்துட்டு நீங்கள் வைங்க. பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். கொஞ்சம் சின்ன அகல் விளக்காக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்று மேலே ஒன்று கூட கற்பூரத்தை போட்டுக்கலாம். ஆனால் மொத்தத்தில் 9 கற்பூரத்தையும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றி ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கற்பூரத்தை நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. எல்லா கற்பூரத்தையுமே ஏற்றி வச்சுருங்க. இப்போ கற்பூரம் பார்த்திங்கன்னா நல்ல ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே வந்து எரிய ஆரம்பிக்கும். இது எரியும் போது நடுவில் இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சம்பழம் என்னாகும், அந்த நெருப்பினுடைய சூடு தாங்காமல் அதனுடைய மேல் தோல் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வாட தொடங்கும். மேலும் மிளகெல்லாம் போட்டிருக்கிறதுனால அதிலிருந்து ஒரு மாதிரி நெடி வந்து வரும். மேலும் நம்ம 20 லட்சம் கடன் சொல்லி எழுதியிருந்த பாருங்கள், அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நெருப்பில் வந்து அப்படியே பொசுங்கும். அப்படியே இந்த மிளகு மேலேயும் பட்டு அது எல்லாமே ஒரு விதமான ஒரு நறுமணத்தோடு அப்படியே வந்துட்டு எரிய ஆரம்பிக்கும். இந்த எலுமிச்சம்பழம் முழுசாக எரியணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா அப்படி வந்து எரிக்க முடியாது. ஜஸ்ட் வந்து அது ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடணும். நம்ம அந்த எழுதுன அந்த எழுத்து மேலையெல்லாம் அந்த எலுமிச்சம்பழம் பட்டு அது கொஞ்சம் டேமேஜ் ஆகணும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்து அந்த கற்பூரத்தை எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கற்பூரம் எரிய 20 லட்சம் பணம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அந்த பணத்தை வச்சு யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்டலாம் நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்க. இப்போ கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறீங்க. இந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே அதை வந்து பாருங்கள். எல்லா கற்பூரமும் எரிஞ்சு முடித்த பிறகு இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் டஸ்ட்பினில் போட்டு டிஸ்போஸ் பண்ணிடலாம். இவ்வளவு தான் பரிகாரம். இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் நான் சொன்னேன், நிறைய பேர்த்துக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுத்ததுங்க. இது வந்து அமாவாசை செவ்வாய்க்கிழமை 2 சேர்ந்து இருக்கக்கூடிய நாளில் செய்யும்போது பலன் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த முறை நமக்கு இப்படி ஒரு அம்சமான ஒரு அமைப்பாக வந்துருச்சு. அதனால் இந்த பரிகாரத்தை சொல்லிடலான்ட்டு உங்களுக்கு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். அவசியமாக செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக ₹1 கூட கடன் இல்லாமல் நிம்மதியாக வந்துட்டு வாழ்வீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.